என் படம் இனிமேல் ஸ்கிரீன்ல ரிலீஸ் ஆகாது, என் டைவர்ஸ் கிடைக்கிற வரைக்கும் நான் நடிக்க போறது கிடையாது. ஏன்னா என்னால நடிக்கிற முடியல. எனக்கு நடந்த அவமானங்கள், தேவையில்லாத அவமானங்கள் என்னால தாங்க முடியல. அதனால என் டைவர்ஸ் கிடைக்கிற வரைக்கும், எங்க சீண்டி பார்க்கணும்னு நினைக்கிற வரைக்கும் எல்லாருக்கும் இப்படிதான் இருப்பேன். வாங்க சீண்டி பாருங்க. இனிமே சாகு கிடையாதுன்னா, அதனால என்ன நடக்குதோ பார்த்துக்கலாம். மற்ற விஷயங்கள், என் வேலை விஷயங்கள், அதை எப்படி சரி பண்ணணும் என்னன்றதை நான் பார்த்துப்பேன். இவ்வளவு நாள் என் கூட நின்ன உங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. என்னைக்கு என் டிவோர்ஸ் கிடைக்குதோ, என்னைக்கு என் பர்சனல் லைஃப் சரியாகுதோ, என்னைக்கு இந்த சைபர் புல்லிங் எல்லாம் நிக்குதோ, எல்லாத்தையும் நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். எல்லாம் எனக்கு வரும். எனக்குன்னு இருக்கிற ஒரு சில டீம் இருக்காங்க. மற்றவங்கள மாதிரி 25 பேர் கொண்ட குழு தான் எனக்கு கிடைக்காது. நான் யாரையும் பர்சனலா யாரையும் நான் சொல்லல. இது மத்த ஹீரோஸையோ இவங்களையோ அவங்களோ எதுவுமே கிடையாது. சினிமாக்கு ஒரு சம்பந்தமே கிடையாது. என்னுடைய பர்சனல் லைஃப் 23 வருஷம் ராத்திரி பகலுமா நான் வேலை செஞ்சேன். 95% ஆஃப் மை மூவிஸ் ஆர் சக்சஸ்ஃபுல். இதெல்லாம் நானே சொல்லிக்கணும்னு இருக்கும்போது எனக்கு கொஞ்சம் கேவலமா தான் இருக்குது. இருந்தாலும் கேவலப்படுத்துறவங்க முன்னாடி அதை சொல்லிட்டே கிடையாது. மை அச்சீவ்மெண்ட்ஸ் ஐ ஒன்லி நோ மை ஃபேன்ஸ், மை ட்ரூ ஃபேன்ஸ். ஸ்டேட் அவார்டு 2வது படத்துல தலைமாமணி என்னென்ன அவார்ட்ஸ் வேணும்னு சொல்லுங்க, எல்லாமே வாங்குவேன். என்னுடைய சொந்த உழைப்புல வாங்கினேன். எங்க அப்பாவும் எங்க அண்ணனும் நடுவுல 4 வருஷம் வேலையே செய்யணும். இதெல்லாம் நான் யங் ஏஜ்ல சொல்றேன். எவ்ரி டே காலேஜ் நான் ஷூட்டிங் போயிருக்கேன். என் குடும்பத்தை காப்பாற்றுறது என் குடும்பம் தான் எனக்கு எல்லாமே. அவங்கள ஏதாவது சொன்னோம் சீக்கிரமா நினைக்காது. நான் சும்மா இருக்க மாட்டேன். என்ன நினைச்சிட்டு இருக்காங்க? சும்மா இருந்துருவான், குவைட்டா இருந்தவான், அவன் எல்லாம் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறாங்க. சொல்லட்டுமா என் நியாயத்தை? இத்தனை நாள் நான் பேசாம இருந்தது என்னோட தப்பு. சரி விட்டுருங்க, போகட்டும், பார்க்கலாம். பொம்பளை இது அது. என்னங்க பொம்பளை? என்ன ஆம்பளை பொம்பளை? என்ன ஃபெமினிசம்? ஃபெமினிசம் என்னன்னு தெரியுமா யாருக்காவது? ரேப்புக்கு அகைன்ஸ்டா படம் எடுத்தவன்னா படம் ஓடுமா இல்லையான்னு தெரியாது. இதை எப்படி எடுக்கணும்னு யாருக்கும் தெரியாது. கண்டிப்பா தேவைன்னு சொல்லி அந்த படத்தை நான் எடுத்தேன். கஷ்டப்பட்டு பண்ணதுன்னா, பெண்களுக்கு உரிமை இருக்கணும்னு சொன்னதுன்னா என் படங்கள்ல. என்ன சொல்றீங்களா பெண்களை பத்தி தெரியாதுன்னு? எனக்கு எங்க அம்மா என்ன அப்படி வளர்க்கல. வேளாண்மை படத்துல நான் சொன்ன டயலாக் எல்லாருக்கும் இன்னைக்கு வரைக்கும் சொல்லிட்டு இருக்காங்க. பெண்கள் மிகப்பெரிய சக்தி, அது தேவையில்லாம வீணடிக்க கூடாதுன்னு நினைக்கிறேன். நான் சொன்னேன். ஏன் 14 வருஷம் இருந்தேன் நானு என்னோட எக்ஸ் லைஃப்ல. அப்பெல்லாம் சொல்லி அவர் கடவுள், அவர் திட்டினதே கிடையாது. நான் தான் திட்டுவேன். எல்லா இன்டர்வியூ இருக்கு, எல்லா எவிடன்ஸும் வருது, நிறைய இருக்கு. 2 வருஷம் நான் குவைட்டா இருந்தது உண்மை ஜெயிக்கணும், சத்தியம் நிலநாட்டணும்ன்ற ஒரே காரணத்துக்காக தான் நான் குவைட்டா இருந்தேன். எல்லாம் வருது. உங்களுக்கு சர்ப்ரைஸ் வெயிட்டிங்ஸ் இல்லதெல்லாம். வெயிட் பண்ணுங்க கொஞ்சம், எனக்காக பொறுமையா இருங்க. அதான் ஃபெமினிசம். என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க ஃபெமினிசம்னா? நானும் ஃபெமினிஸ்ட் தாங்க. எப்படிங்க என் குடும்பத்தையே நான் அகைன்ஸ்டா எப்படிங்க பேசுவேன்? 14 வருஷம் பேசலையே, பொறுத்துக்கிட்டேனே.